மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, அந்த போதக்கார இளவரசன் கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் காணோம். ஏன் வீடியோ போடல, எதனால் வீடியோ போடலின்ட்டு அவங்க சப்ஸ்கிரைபரே தவிச்சிட்ருப்பாருங்க. ஆனால் ஒன்றா இந்த ஆள் மருந்து ஆர்டர் எடுத்துருப்பா, போதிய ஆர்டரு இந்த ஆளுக்கு வந்திருக்காது. இந்த ஆளுக்கிட்ட மருந்து வாங்கணும்லாம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருப்போம். கவலைக்கிடனா நம்ம பணத்தை ஏமாந்துட்டோமே, இனி எப்படி திருப்பி வாங்கிறது, இதுதான் அவங்கள எண்ணமாக இருக்கும். அப்புறம் போதைக்கார இன்னி வேணால் பாருங்கள், இன்னி ஒரு நாள்லையோ இல்லை 2 நாள்லையோ வந்து என்ன சொல்லுவாங்க, நேற்று வாங்கினவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆர்டர் போட்டாச்சுங்க, இன்னி நாளைக்கு வாங்குறவங்கெல்லாம் என்கிட்ட வந்து ஆர்டரு எடுங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுப்பான். அதாவது இவன் எந்த ஹாஸ்பிட்டலையும் வாங்குறதில்ல, எந்த டாக்டர்கிட்டையும் வாங்குறதில்ல, சாதாரண ஒரு நாட்டு மருந்து கடையில் 5 குழுவாக அமைச்சு ஆன்லைனில் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு சுற்றிட்டு இருக்கிற 1ஆம் நம்பர் ஏமாற்றுக்கார போதைக்காரன். ஆனால் இவன் போதையிலேருந்து வெளிப்பட்டான்னு எல்லாம் நினச்சிருப்பீங்க. நேற்று ஒரு லைவ் வீடியோ போட்டு அந்த லைவை கட் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ்லாம் மட்டும் போட்டிருப்பா. அவரோட பேச பாருங்கள், அவரோட உதட பாருங்கள், சிகரெட்டை அடித்து உதடு பூரா கருப்பு. இந்த ஆளுக்கிட்டே நீங்கள் மருந்து வாங்குறீங்க, அவரை வாயில் வச்ச புகையில வச்சு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு போதைக்காரன் தான். அப்புறம் அந்த பொய்காரி பற்றி சொல்லணுன்னா, அந்த பொய்காரிக்கு நம்ம கனவை இன்னும் நிறைய பேர்த்த ஏமாத்தினாத்தா நாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு நல்ல பணத்தோடு ஆடம்பரமாக வாழ முடியும். ஏன்னா என் கணவருக்கு எந்த வித திறமையும் இல்லை, எந்த வித ஒரு நல்ல மனசும் கிடையாது. அடுத்தவங்களை ஏமாற்றணும், அடுத்தவங்களை வஞ்சிக்கணும், இதுதான். இவன் விரைவில் பிடிபடுவான். யாருக்கிட்ட? சிறையில் பிடிபடுவான். விரைவில் பிடிபட்டு சிறையில் அடைப்பாங்க 2 பேர்த்தையுமே. ஏன்னா இவங்களால யாரா ஒருத்தர் பாதிக்கப்பட்டு உயிர் போகிற நிலைமைக்கு வந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதல்வர் விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் நம்பரு, மெயில் நம்பரு எல்லாமே போட்டுக்கிறாங்க. யார் வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யார் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனால் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால இந்த போதைக்காரனுக்குமே அந்த பொய்காரிக்குமே ஓவராட்டம். நம்ம மேலே யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நம்ம இன்னும் நிறைய பார்த்து ஏமாற்றி விற்றுட்டு ஆடம்பரமாக ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு வச்சுங்க. வாரத்தில் 6 நாளில் 7 நாளில் 6 நாள் கறி எடுத்து, அப்புறம் பீரோ எடுக்கிறாங்க, தங்கநகை எடுக்கிறாங்க, கொலுசு எடுக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டில் ஒரு படி அரிசி போகணுன்னா இவனோட உழைப்பில் வாழ்ந்த காசில் வாங்கினது கிடையாது. மொத்தத்தில் ஒரு 4 நாள் ஆளக்கானோம். எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க, கொஞ்சம் கவலையாக இருப்பாங்க. ஆனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்னும் 2 நாளில் உங்களுக்கு அப்டேட் தருவார், ஏமாத்துற அப்டேட்டு, மக்களை ஏமாத்துற அப்டேட்டு. ஆனால் இவங்ககிட்ட யாரும் தயவு செய்து மருந்து வாங்காதீங்க. ஒவ்வொரு வீடியோவில் ஏன்னு சொல்கிறேன்னா, இவன் நாட்டு மருந்து கடையில் என்ன எதுவும் தெரியாமல் கண்ணாமண்ணான்னு அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்குறாரு. ஆனால் இந்த மருந்து நீங்கள் வாங்கணுன்னா பாரம்பரியமாக ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாரு. அதாவது சத்தியமங்கலத்தில் அணு மருத்துவமனை பாரம்பரியமான ஹாஸ்பிட்டல். அது மட்டும் நிறுத்தின மருத்துவமனை கிடையாதுங்க. அதாவது இது கேன்சருக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லோரும் இருக்க உண்டான மருந்து. அந்த மருத்துவமனை பேரவே இந்த ஆள் கெடுத்தவன் தான். இப்போ அந்த டாக்டர் அடித்து விரட்டி விட்டார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் மருந்து வாங்குறதில்ல. அவர் பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்காரு, கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அந்த போதைக்கார 500 ரூபா மருந்தை 5000லேருந்து 10,000 வரைக்கும் விற்றுட்டுருப்பா. கேட்ட பிரான்ஸுக்கு, ஜப்பானுக்கு அனுப்பிச்சிட்ருப்பா. அதை பற்றி அந்த வெளிநாட்டோட சட்டத்திட்டங்கள் பற்றி என்னன்னு தெரியாது. அதை பற்றி எதுன்னு தெரியாமல் இப்போ மக்கள்கிட்டே ஏமாற்றி சூறையாடிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். அதாவது சூறையாடினா எதன்னா, அடுத்தவங்க வாழ்களை பிரச்சனை ஏற்படுத்தி அதில் குளிர் காய்ஞ்சி அந்த வருமானம் பார்த்துட்ருக்கிற ஆள் தான். இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்க. மருந்து வாங்கணும் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் 9445670646. ஃபஸ்ட்டு ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை கேட்டால் மட்டும்தான் நீங்கள் மருந்து சாப்பிட முடியும். அதை முன்னான்னு மருந்து வாங்கினீங்கன்னா உங்கள் உடம்பில் பல பிரச்சனை உருவாகும். கடைசியில் தலையை குப்பரை பச்சு வாங்கணும். ஓகே, ஒரு சின்ன அப்டேட் தான். இவங்ககிட்ட மருந்து வாங்கி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. இந்த போதைக்காரனுக்குமே அந்த பொய்காரிக்குமே அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிச்சு சீக்கிரம் பணக்காரனாகணும். ஆல்ரெடி ஆயாச்சுங்க, இனி ஆக வேண்டியது என்ன இருக்குது. இவங்ககிட்ட மருந்து வாங்காதீங்கள். விரைவில் இந்த போதைக்காரனுமே பொய்காரியும் பிடிபடுவார்கள். நன்றி, வணக்கம்.